அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வருது. இப்பதான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடினோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தியும் விநாயகர் சதுர்த்தியும் குழந்தைகளுக்கான விளையாட்டு மாதிரி நம்ம ரொம்ப ஒரு பயம் கலந்த பக்தி இல்லாம சந்தோஷமா கொண்டாடுறோம் இல்லையா? குழந்தைகளுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறோம். இந்த விநாயகரும் கிருஷ்ணனை போல பல குழந்தைத்தனமாக சேட்டைல் பண்ணியிருக்காரு. இவர் இந்த அதிதி என்பவருக்கும் காசிவ முனிவருக்கும் மகனாக உதயமாகிறார். பிறந்தாருன்னு சொல்ல முடியாது, அப்படியே முழு உருவமா வந்துட்டாரு. அந்த அம்மா கெஞ்சி குழந்தையாக்கிட்டாங்க. அந்த குழந்தையானது ஒரு வயசு முடியும் போது அந்த குழந்தை எதுக்காக அங்க வந்துச்சுன்னு சொன்னா, நராந்தகன் தேவாந்தகன் என்ற அசுரனை அழிக்கிறதுக்காக அது வந்துச்சு. அப்படி இருக்கையில அந்த ஒரு வயசு ஆகும்போது நராந்தகன் அவனை அழிச்சிட்டுவான ஒரு அசுரத்தாயை அனுப்பியிருந்தான். அவன் அந்த குழந்தைய டக்குன்னு அந்த பிறந்தநாள் கொண்டாடிட்டு அது களைப்பா படுத்திருக்கையில அதை தூக்கிட்டு போய் முழுங்கிடுறான். உள்ள முழிச்சு பாக்குறாரு. இவரு முழிச்சு பார்த்து அவர் வயிற்ற கிழிச்சு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து அவன் மேல ஆத்து பக்கம் போய் உட்கார்ந்துருக்கான். அப்பத்தான் கிழிச்சு போட்டாரு. அப்படியே அவன் மடியில ஏறி உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா குழந்தைய காணுமேன்னு சொல்லி அவங்க அம்மா தேடி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வருது. அப்பா என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லி 2 வயசு ஆச்சு. அப்பா அவன் அம்மா கூட வந்து வாசல்ல உட்காந்துருக்காரு. அப்போ 2 கிளியை அனுப்பியிருந்தான் அவனை கொண்டுட்டு வர சொல்லி. அந்த கிளி வந்து ஆகாயத்துல இவனுக்கு பறந்து வேடிக்கை ஆடுச்சு. இவருக்கு தெரிஞ்சு போச்சு இது நராந்தம் அனுப்பியிருக்கான்னு. உடனே அம்மா அந்த கிளி எப்படின்னு சொல்றான். அது பிடிக்க முடியாதுப்பா, ஆகாயத்துல பறக்குது, நீ போய் சும்மா விளையாடுன்னு சொல்லிடுறாங்க. இவன் சரின்னு சொல்லி அவர் பேர் மகோர்கடா, அந்த மரத்துக்கடியில போய் பின்னால் நின்று பருந்தா மாறி அந்த கிளியில கொண்டுட்டு வந்துடுறாரு. 3 வயசாச்சு. அப்போ ஆத்து கூட்டிட்டு போறாங்க. அவன் ஆத்துல முதலைகள் வந்திருக்கு. ஒரு முதலை வந்துச்சு. அந்த முதலை மேல ஏறி இவர் விளையாடுறாரு. விளையாடிக்கிட்டு இருக்கல பிள்ளைய கால்மேல் பாக்குறாங்க, முதலை மேல இருக்கு. ஐயோ வந்திருப்பா, உன் திருவிளையாடல் போதும் வந்திருப்பான்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. வெளியே கொண்டு விட்டுரு அந்த முதலை. இவர் முதலைய தடவுறாரு. அந்த முதலை என்ன ஆகுது, எந்திரிச்சு அரசனா நிக்குது. ஆஹா, கந்தர்வராஜன்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ஒரு சாபம்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்றாரு அவரு. அதுக்கப்புறமா 4 வயசு ஆகும்போது கந்தர்வர்கள் வந்து 3 பேர் வந்து கைலாயத்துக்கு போறதுக்காக இந்த வழியா வராங்க. அப்படி வரும்போது இவர் வீட்டுல உணவு உண்றதுக்காக ஆத்துல குளிச்சுட்டு வராங்க. குளிக்க போயில அவங்க 5 விக்கிரகங்களை வச்சு கும்பிடுவாங்க. அந்த விக்கிரகங்கள் பொன் விக்கிரகங்கள். ஒரு முக்காலியை வச்சு அது மேல வச்சுட்டு குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த விக்கிரகங்களை காணோம். உடனே அந்த காசிவ முனிவருடைய ஆசிரமத்துல வந்து என்னுடைய விக்கிரகங்களை நாங்க கும்பிட்டுட்டு தான் நாங்க சாப்பிடுவோம், விக்கிரகங்களை காணோம், இங்க யார் எடுத்திருக்கான்னு பாருன்னு சொல்லுவோம். எல்லாரையும் கேட்கறாரு, யாரும் எடுக்கல. உங்க பிள்ளைய கேளுங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே அவர் கேட்கறாரு, அவர் வாயை திறந்து காட்டுறாரு. பார்த்தா வாய்க்குள்ள அந்த விக்கிரகங்கள் இருக்கு. எல்லாருமே இருக்காங்க. எப்படி கிருஷ்ணன் மண்ணை காட்டினாரோ, மண்ணை தின்று உலகை காட்டினாரோ, அதே மாதிரி அங்க இருக்கிறதெல்லாம் காட்டினாரு. உடனே பயந்து போறாங்க. அடுத்து 5 வயது ஆகும்போது இவருக்கு உபநயனம் நடத்துறாங்க. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா நடத்திருக்காங்க. அப்படி நடத்தும் போது அந்த நராந்தகன் ஒரு 5 பேரை அசுரர்களை அனுப்பி அச்சதையில மந்திரம் சொல்லி அவனை கொண்டு விடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. எல்லாம் வரிசையா எல்லாம் அன்பளிப்பெல்லாம் கொடுத்துட்டு வணங்கிட்டு வாழ்த்திட்டு போறாங்க. இந்த 5 பேரும் வரிசையா வந்து நிற்கிறாங்க. இந்த மகோர்கடருக்கு தெரிஞ்சு போச்சு. மகோர்கடர்னு அவர் பேரு. தெரிஞ்ச உடனே இவர் அச்சதை எடுத்து அவங்க மேல தூவுனதுலேயே அவங்க பஸ்பமா போயிடுறாங்க. இது மாதிரி நிறைய நடத்தியிருக்காரு. நராந்தகனையும் தேவாந்தகனையும் அவர் தான் அழிச்சிருக்காரு, காசிவ முனிவருக்கு மகனாக பிறந்து. இது மாதிரி விநாயகர் எவ்வளவோ நடத்தியிருக்கிறாரு. அவருக்கு எத்தனையோ பெயர்களும் உண்டு. அவர்களை அந்த பெயர்களை கூட பார்ப்போம்னு சொன்னாக்க, அவருக்கு கணபதின்னு பேரு. ஏன் கணபதினா கணங்களுக்கெல்லாம் அதிபதியா இருந்தாரு, அதனால கணபதி. அடுத்தாப்புல கஜமுகன் பேரு. ஏன்னா யானை முகமோட இருக்காரு, அதனால யானை முகத்தை இருக்கிறதுனால கஜமுகன். ஐங்கரன் 4 தெய்வ குழந்தை, தெய்வத்துக்கு இருக்கிற மாதிரி 4 கைகளோடு தும்பக்கியும் சேர்ந்து இருக்கிறதுனால ஐங்கரன் பேர் வாங்கினாரு. அப்புறம் விக்னேஸ்வரன். ஏதாவது ஒரு செயல் செய்யும் போது அவரை கும்பிடாம நம்ம அந்த செயலை ஆரம்பிச்சிடோம்னா அதுல தடை வரும். அந்த விக்னத்தை கொடுக்கிறவர் அவர் தான், அந்த விக்னத்தை தீர்ப்பவரும் அவர் தான். அதனால அவருக்கு விக்னேஸ்வரன் என்று பேரு. விநாயகர். வி என்றால் வெற்றி. அந்த வெற்றிகளுக்கெல்லாம் நாயகர் விநாயகர். ஸ்கந்தபூர்வஜன். ஸ்கந்தர்னா கந்தர், முருகன், முருகனுடைய அண்ணன், முருகனுக்கு மூத்தவன். பானை வெயிரோன். சதுர்யுகங்கள்லாம் முடிஞ்சிருந்த யுகங்கள்லாம் முடிஞ்சு சதுர்யுகம் ஆகுது, முடிஞ்சு போகுது. முடிஞ்சப்ப அந்த ஆத்மாக்களை எல்லாம்
கடவுள்களையும் கூட சேர்த்து தன் வயிற்றுக்குள் அடக்கி வைப்பார். அதனால அவருக்கு பெரிய வயிறாக இருந்தது, பானை வயிறு. அதனால அவன் பானை வயிறோன். அனீஸ்வரன், அனீஸ் என்றால் நிகரற்றவர், யாரோடையும் அவர் நிகராக பேச முடியாது, எல்லாத்துக்கும் மேலான தெய்வம். அதனால அவர் அனீஸ்வரன் ஆனார். பொல்லா பிள்ளையார், செதுக்காத விநாயகருக்கு பொல்லா பிள்ளையார்னு பேரு. அது திருநாரையூர்ல இருக்குது. துண்டி விநாயகர், இது காசியில இருக்கு. ஏன்னா தொந்தி பெருசா இருக்கு, அதனால தொந்தி விநாயகர்னு சொல்றாங்க. அல்ல வளைந்த தும்பிக்கையை உடையோன் அப்படின்னு பொருள்னு சொல்றாங்க. தும்பிக்கையான், தும்பிக்கையோடு இருக்கிறதுனால தும்பிக்கையான் என்ற பெயர். இது மாதிரி விநாயகரை பற்றி நினைக்கணும், சொல்லணும்னு நினச்சி இதை சொல்லி உங்களுக்கு பதிவிடுகிறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.